திரும்பி வந்தாச்சு. இது ஸ்டூடண்ட் பீடோன் சாக்கமோட்டோ டேஸோட முந்தைய எபிசோட்ல சில லேப் அசிஸ்டன்ட் கேங் சின்ன தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு மாத்தி லூவை தூக்கிட்டு போயிறாங்க. அதுக்கான காரணம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வளர்ந்தது எல்லாமே அங்கதான். ஆண்டோன்ற சயின்டிஸ்ட் இறந்ததுக்கு அப்புறம் சின்ன பாத்துக்கிற பொறுப்பு சேர்மனான அசுரங்காக்கு வருது. மனிதர்களோட அடுத்த கட்ட வளர்ச்சி பரிமாணம் எல்லாமே சூப்பர் பவர்ஸ் நம்பி தான் இருக்கு. அதை எப்படி மனிதர்களுக்கு கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க பல மாசத்துக்கு அப்புறம் அதுல ஒரு முன்னேற்றம் தெரியுது. சின்னுக்கு சூப்பர் பவர் கிடைக்குது. அப்போ ஒரு சண்டையில அவன் வந்து ஓடி போயிடறான். இப்போ ரீசெண்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் குரூப் அந்த லேபை கண்ட்ரோல் எடுத்து பயங்கரமான ஆபத்தான ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கட்டத்துல ஜேஏவோட ஆர்டரை சேர்ந்த ஷிஷிபாவும் ஒசரகியும் ஸ்லர்ரை தேடிக்கிட்டு அங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக வராங்க. இந்த ஸ்லர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜேஏ ஆர்டர் கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் கொடுத்தாங்கல்ல, அதுக்கான இப்போதைக்கான லீட் இவன் தான். ஃபுல் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிற விஷயத்தை நம்ம இந்தியாவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஸ்கே வந்ததுக்கு அப்புறம் சின்ன கூட டை அப் பண்ணி செபா அடிக்கிறான். செபாக்கு உண்மையிலே சூப்பர் பவர்ஸ்லாம் கிடையாது. அவன் போட்டுக்க சூட் வந்து உள்ள என்ன இருந்தாலும் அது இன்விசிபிளா காமிக்கும். இந்த விஷயத்தை அவனுக்கு லேட்டா தான் புரிஞ்சுக்கிறானுங்க. அதுக்குள்ள அவன் ஓடி போய் ஒளிஞ்சிக்க ஏஸ்கே தான் வச்சிருக்கிற ஸ்பெஷல் புல்லட்னால எங்க சுட்டாலும் பவுன்ஸ் ஆகி நேரா செபாவே அடிக்குது. அங்க இருந்து இன்விசிபிள் மோட்ல தப்பிச்சு ஓடுறப்ப ரெண்டு பேரும் டைவர்ட் ஆயிராங்க. ஒரு ராட்ல சூட்டை கட்டி விட்டு எரிஞ்சது இன்விசிபிளா இருந்ததுனால ஏஸ்கேக்கு தெரியாம அவன் மேலே குத்திடுது. இப்பதான் நம்ம பசங்களுக்கு தெரியுது அந்த சூப்பர் பவர் வந்து அவனுக்கு கிடையாது, அந்த சூட்டுக்கு தான் இருக்கு. ஏஸ்கேவை பிடிச்சி அடிச்சு போட்டுட்டு அந்த ரிகோசாட் புல்லட்டையும் தூக்கி போட்டுறான். செபா அங்க வந்து கிளம்புறப்போ உன்ன மாதிரி தேர்ட் கிளாஸ் ஸ்னைப்பர்லாம் இங்க வரவே கூடாது. ஆனா சின்ன கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் சொல்லியிருப்பா நீ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்னைப்பர் அப்படின்னு. அவன் சொன்னது உன் காதுல விழல போல. என் டீம் எப்போதும் என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கன்னை எடுக்கிறான். பியூஸ்கே பறவை கீழே விழுந்த ஒரு புல்லட்டை மட்டும் தூக்கி வந்து கொடுக்க லோட் பண்ணி அடிக்கிறான். கரெக்டா வாட்டர் பைப் உடச்சு விட்டுருது. உடனே சின்ன ஏஸ்கேவோட மைண்டை ரீட் பண்ணி செபா கண்காணிக்கிறதுக்குள்ள ஒரே அடியில தலையை தூக்கி போட்டு குத்துறான். தண்ணி மேல பட்டா இன்விசிபிளாவே இருந்தாலும் அவன் எங்க இருக்கான விஷயம் தெரிஞ்சு போயிடும். இதைத்தான் ஏஸ்கே நினைக்க அதை புரிஞ்சுக்கிட்டு அடிச்சு அடியில செபா அங்கே படுத்துட்டான். கீழே அங்கிட்டு பேஸ்மெண்டோட லெவல் 5ல சாக்கமோட்டோ ரைண்டியரும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த லேபையை ஒட்டுமொத்தமா அழிக்க நிறைய இடங்கள பாம்லாம் செட் பண்ணிருக்கு. இன்னும் 20 நிமிஷத்துல இந்த மொத்த லேபரேட்டரியும் தரமட்டமாயிடும். உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல எனக்கு 5 நிமிஷம் போதுன்னு சாக்கமோட்டோ அவனை போட்டு அடிக்கிறாரு. அவனோட உடம்புல 70% வெறும் மெக்கானிசமும் வெப்பனும் மட்டும்தான். அடிக்க பைப்ல வந்துகிட்டே இருக்கான். சாக்கமோட்டோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஏரியாவோட முக்கியமான இடங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ரயில் ட்ராக் இவனுங்க சண்டை போற அந்த இடத்துல தான் இருக்கு. ட்ராக்ல அடிச்சுக்கிறானுங்க, ட்ரெயின் வருது, ட்ரெயினுக்குள்ள போய் அடிச்சுக்கிறானுங்க. ரெயின்டியர் ஃபர்ஸ்ட்ல ரொம்ப நல்லவன். இந்த கெட்டவங்களா தப்பு பண்ணவங்களா கொலை பண்ணவங்களா தேடி போட்டு தள்ளுறது. மக்களுக்கு கெட்டது செஞ்சவன மட்டுமே அழிச்சாலும் மக்கள் அவனை ரொம்ப தப்பானவனா தான் பார்த்தாங்க, வெறுத்தாங்க, பயந்தாங்க. நான் நல்லதுண்டா செய்யறேன், என்ன ஏன்டா எல்லாரும் வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோபம் அவனுக்குள்ளேயே அவன் மேலேயே ஒரு குற்றம் ஒண்ணு ஏற்படுது. நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிக்கிறப்பதான் அந்த இடத்துக்கு ஸ்லர் வராரு. தூக்கி ஆதரிச்சு நம்பிக்கை இல்லாதவனுக்கு நம்பிக்கை கொடுத்து அவனுக்குள்ள அந்த டார்க்கை வந்து வெளியே கொண்டு வராரு. நீ ஏன் கூட நில்லு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ஏத்துக்க நிறைய மெக்கானிசம் வெப்பனெல்லாம் கொடுத்து அங்க ஆரம்பிச்சு இப்போ லெபார்டரி பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது அவர் தான். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் அவர் தான். இவன் கிட்ட கேட்டா கண்டிப்பா லீடு கிடைக்கும், ஸ்லரை பிடிச்சிடலான்ற நம்பிக்கைனாலதான் ஆர்டரான ஷிஷிபாவும் வசரகி இங்க தேடி வந்தாங்க. வச்சு நவுத்துல 2 ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வந்துருச்சு. அசராம நிக்கிறான். ஒரு வழியா மல்லாந்துட்ட வெளியே வரப்போ குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுறாரு. அதே சமயம் உங்க லேப்ல பாத்தீங்கன்னா லூ அசருகா அந்த ஆர்வ கோளர்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறப்போ கல்லு வந்து விழுது. ஒவ்வொரு ஃப்ளோரா டிஸ்ட்ராய் ஆகிறப்போ கரெக்டா சின்ன வந்து அவங்கள காப்பாத்துறான். லூ வந்து சின்ன பார்த்த சந்தோஷத்துல அவங்கள கதறி அழுது கட்டி பிடிச்சி அழுது மன்னிப்பு கேட்கறா. மன்னிச்சிரு நான் பேசுனதெல்லாம் தப்பு தான் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறப்ப ஏமா மன்னிப்பு கேட்கலாம், இப்படி தாரையா கேட்க பரவாயில்ல விடு, எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல, அது மட்டும் இல்லாம என் மேலையும் தப்பு இருக்கு, நானும் சாரி. இந்த டிஷ்யூ பேப்பர் மூக்க தொடச்சிக்கின்னு 2 பேர் சமாதானம் ஆயிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அசருக்கா சின்ன பார்க்கல சந்தோஷம் இருந்தாலும் என்ன பேசுறதுன்னு தெரியல. 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் முகரையே பார்த்துட்டு இருக்காங்க. டைம் வேற இல்ல, பில்டிங் வேற விழுது. சேர்மன் அசுருங்க இந்த இடத்தோட மேப்பை வரைய யார் எங்க இருக்காங்க, மக்களோட குரல் எங்க கேட்குதுன்றது சின்னத்தோட பவர் மூலமா கண்டுபிடிக்கிறான். காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போக சொல்லி ஏஸ்கேவையும் லூவையும் அனுப்புறான். இவங்க மேற்கொண்டு பேஸ்மெண்டோட கீழே போக வசரகியும் ஷிஷிபாவும் வெளியில போயிட்டாங்கன்னு நினைச்சா பயப்பலிங்க இன்னும் இங்க தான் இருக்காங்க. லேபோட செக்யூரிட்டி ரூம்ல யார் என்னென்ன எப்போ எங்க பேசினாங்கன்ற விஷயம் சர்வேலன்ஸ் கேமரா மூலமா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாரா இங்க வந்துட்டு போன தடையும் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேமராவை செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்லரோட அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஃபேஸ் கிளியரா தெரியல. யாரோ ஒருத்தன் வெள்ளை கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு ரெயின்டியர் கிட்ட அப்பப்போ வந்து பேசிட்டு போறான். இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கணும், நீ யாரா இருந்தாலும் அங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க தேடி போன இடத்துல 2 பேரோட குரல் கேக்குது. அசருங்காவை சத்தம் வர ஒரு பக்கம் அனுப்பி விட்டுட்டு இவன் மேற்கொண்டு நேரா போக எதிர்த்தாப்புல ஸ்லர் நிக்கிறான். ஒரு செகண்ட் அள்ளி விட்டு போயிடுச்சு. உடம்பெல்லாம் நடுங்க. மெதுவா கிட்ட வந்து நீ தான் சின்ன சாக்கமோட்டோ எனக்காக நான் கேட்டேன்னு சொல்லு. சொன்னதும் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அங்க யாருமே காணோம். லேப்ல இருந்த எல்லா சயின்டிஸ்டையும் வந்து காப்பாத்திட்டாங்க. சின்ன ஒரு பக்கம் சந்தோஷப்பட அசகுரா சாக்கமோட்டோவை பார்த்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கான காரணமே நீங்க தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவனை நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்ல அடுத்த நாள் காலையில லேப்ல நடந்த சண்டையில சின்னுக்கு சாக்கமோட்டோலாம் ஒரு மாதிரி டயர்டா இருக்க ஜாலியா ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. பப்ளிக் பாத் ஹவுஸ். அங்க அதோட ஓனர் வந்து ஒரு பழைய ஹிட்மேன். வீட்டுல சண்டை போட்டு நான் ஹிட்மேன தான் ஆக போறேன்னு சொல்லி போனவரை ஒரே புடியா துக்கா தூக்கி வந்து உட்கார வச்சிட்டாங்க. ஃபேமிலி பிசினஸ் அப்பா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இப்ப இதை தான் பண்ணிட்டு இருக்காரு. சாக்கமோட்டோவை பார்த்ததுமே அவரோட 1 பில்லியன் எண் பவுண்டி வந்து கண்ணுக்கு தெரியுது. நீ எல்லாம் ஹிட்மேனே ஆக மாட்டே, அதுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வேணும், உனக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது,
நீ பேசாம இதையே பண்றான்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க. இப்போ சாக்கமோட்டோ போட்டு தள்ள அந்த 1 பில்லியன் இன்னும் வரும், பேரும் புகழும் கிடைக்கும். அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு பயப்புல அவர் போட்டு தள்ள நினைக்குது. சின்ன சாக்கமோட்டோவும் மென்ஸ் பப்ளிக் பாத்துக்குள்ள போக கூட இன்னொரு ஃபேமிலி வந்திருக்கு. அப்பா 2 குட்டி பசங்க. பாத் ஹவுஸோட ஓனர் அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்றத பின்னாடி இந்த கண்காணிக்கிறான். ஸ்பெஷல் பாத்தீங்க ஃபவுண்டைன் இருக்கு. அதுல எப்படின்னா உட்காந்தீங்கன்னா நல்லா சுட சுட ஹாட் வாட்டர் வந்து நல்லா வேகமா வரும். ஸ்பீடு பத்தலைன்னு சொல்லி போட்டு சின்ன பவரை இன்க்ரீஸ் பண்ண ஓனர் பைப்புல இதை சாக்கா பயன்படுத்தி அவங்க இருக்கிற கண்ட்ரோலர் மூலியமா டாப் ஸ்பீட்ல மாத்தி விட்டுறான். 3 டன் ட்ரக்கையே அசால்ட்டா தூக்கி போடக்கூடிய பவர் சின்ன மாட்டிக்கிட்டு கோயால பயப்புல எங்கேயோ தூக்கி விசப்படுறான். கூட வந்து அந்த ஃபேமிலியோட சின்ன பையன் எப்போ செம்மையா இருக்குப்பா பறக்கறாப்பா இந்த அண்ணன், ஏன்பா நானும் பண்ணடா பண்ண கேட்க, ஏன்டா அவனே நீ பெரியவனானதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்க இப்பெல்லாம் கூடான்னு சொல்லி தெத்தி விட்டுறாரு. அடுத்து ஹாட் பாட் வேப்பரிங், சுடு தண்ணியோட காத்துல அனலாம உட்காந்து கிடக்கணும். ஓனர் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ல வைக்க அனல் பத்திக்கிட்டு எரியுது, எல்லாம் வேவ ஆரம்பிக்க சாக்க மட்டும் சில்லுன்னு உட்காந்து கிடக்குறாப்புல. ஓனருக்கு என்ன ஆனாலும் அசர மாட்டானேன்னு சொல்லி கோவம் வருது. அதை பாக்குற சின்ன வண்டு அப்பா உள்ள போன் பேர் விளையாடுறாங்கப்பா, குளித்து விளையாடுறாங்க, நானும் விளையாடட்டா அவனே நான் சொல்லிட்டேன் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் நீ விளையாடிக்க. அடுத்து கோல்டு பாத்திங்க போக இப்படி என்ன பண்ணாலும் சாக்க மாட்டா ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா நடுவுல மாட்டிக்கிட்டு சின்னதா படாத பாடு பாடுறான். வெளியில ஃபேமிலியோட பிங்க் பால் விளையாடிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கப்போ ஓனருடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. நீ நம்ம ஹிட்மேன் ஆக போறேன் அதாக போறேன்னு சொல்லிட்டு போனா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க, எனக்கு அப்பவே தெரியும் நீ அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டேன்னு அடிச்சு கீழே தள்ளி அசிங்கப்படுத்த சாக்கமோட்டோ ஜான் விக் மாதிரி கையில இருந்த பிங்க் பால் மூலியமாவும் ஐஸ்கிரீம் குச்சி மூலியமாவும் அவங்க 2 பேரும் அடிச்சு நாக் அவுட் பண்றாரு. போறப்ப இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, என் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நன்றின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ ஓனருக்கு செம்ம சந்தோஷம். நான் ஒரு ஹிட்மேன் ஆகும்னு நினைச்சேன் முடியல, ஆனா ஒரு லெஜெண்டரி ஹிட்மேன் இந்த இடத்துக்கு வந்து பாத்தோஸ் நல்லா இருக்குன்னு சொன்னது கேட்டுட்டு அவருக்கு செம்ம சந்தோஷம். அன்னைக்கு ஈவினிங் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு சின்ன சாக்கமோட்டோ லூலாம் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அங்க பாத்தோஸ் போனல இருந்து சின்னுக்கு ஒரு மாதிரி மண்டை கேரா இருக்க அந்த இடத்துக்கு 3 கோடு சுட்டு போட்டு ஆளு வராங்க. இவங்க மாஃபியா கேங்க சேர்ந்தவனுங்க. லூவோட ஃபேமிலி மொத்தமா கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பா இருந்த இடத்துல இப்ப யாருமே கிடையாது. அவர் கண்ட்ரோல் பண்ண மாஃபியா கேங்க இப்ப லீடரே இல்லாம இருக்கு. அந்த இடத்துக்கு அவரோட ஒரே பொண்ணான லூவை தேடி கண்டுபிடிச்சு சமாதானப்படுத்தி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். திரும்பவும் மாஃபியாவோட மொத்த கண்ட்ரோலும் லூ ஃபேமிலிக்கே வரணும்னு சொல்லிட்டு ஊட்டாங் வந்து ஆசைப்படுறாரு. அந்த ஊட்டாங்கன்றது தான் இந்த 3 பேர்ல ஒருத்தவர் மாஃபியா கேங்கோட அட்வைசரும் அவர் தான். சின்ன வயசுல இருந்து லூவை கண்காணிச்சு வளர்த்தவரும் அவர் தான், பெரிய கை. இப்போ லூவை கண்டுபிடிச்சு திரும்பவும் கூட்டிட்டு பக்கம் வந்திருக்க அவ முடியாது வரமாட்டேங்கிறா. சாக்கமோட்டோ கூடயும் சின்ன கூடியும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கட்ட பஞ்சாயத்தை அடித்தடி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, எனக்கு அது பிடிக்கும் இல்ல, நான் இங்கேயே இருக்க போறேன்னு சொல்லிட. ஆனா ஊட்டாங்க விட மாட்டாப்ல, நான் கூட்டிட்டே போவேன்னு சொல்லிட்டு நிக்கிறாப்ல. பேச்சுவார்த்தை கலவரமா மாறதுக்குள்ள ஒரு டீல் ஒன்று வருது. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா லூவை என் கூட வந்து அனுப்பி வச்சிருந்தோம், அவங்கள ஒரு மாஃபியா பாஸ் ஆகிறதா என்னோட விருப்பம், நான் கூட்டிட்டு போயிடுவேன். ஒருவேளை நீங்க ஜெயிச்சிங்கன்ற பட்சத்துல நீங்க எதிர்பார்க்கிற டாரோ சாக்கமோட்டோன்னு நீனே உன்னோட தலைக்கு யார் விலை வச்சாங்கன்றத நான் சொல்லுவேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னதும் சின்ன வந்து ஆச்சரியப்படுறான். சாக்கமோட்டோ டக்குன்னு வேணாம்னு சொல்லிடுறாப்ல. ஆனா லூ வந்து டீல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா. சாக்கமோட்டோட ஃபேமிலி தான் இப்போ லூவும் இருக்கா. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னாலும் சரி நம்ம இதை ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் உத்வேகம் படுத்த சரி வாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு ஊட்டாங்க வந்து கூட்டிட்டு போறான். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டானுங்க ஃபைட்னா அடித்தடி கையால அடிச்சுக்கிறது பிசிக்கல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டானுங்க. பட் வந்து ஊட்டாங்க வந்து ஒரு அட்வைசர், அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மூளை தான் வேலை செய்யும். சோ ஒரு கேசினோக்கு கூட்டிட்டு போயிட்டு 20 மில்லியன் எண்ணு கொடுக்குறாரு. கொடுக்குற டைம்குள்ள இதை வந்து டபுளா ட்ரிபிளா அதிகமா இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த அமௌண்ட்டை. கடைசியா யார்கிட்ட அமௌண்ட் அதிகமா இருக்கோ அவங்க வின்னரு. ஆனா இல்ல என்ன கூத்துனா சாக்கமோட்டோக்கும் சின்னுக்கும் கேசினோனா என்னன்னே தெரியாது, அது எப்படி ஒர்க் ஆகும்னு கூட தெரியாது. இவங்களை வச்சுட்டு எப்படி இதை சமாளிக்க போற வின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு லூ முழிக்கிறா. 10th எபிசோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்கிற கதையை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அனிமேஸ் கார்ட்டூன் அனிமேட்டட் சீரிஸோட தமிழ் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனல் இருக்கு, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.